தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் தமிழகத்தில் தற்பொழுது 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி 1957 முதல் 2021 வரை 15 சட்டமன்ற பொதுத் தேர்தலை அந்த தொகுதி சந்தித்துள்ளது. அந்த தொகுதியில் அதிகப்படியாக காங்கிரஸ் கட்சி 8 முறையும், ஜனதா கட்சி 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை 1 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தொகுதியில்தான் தமிழகத்தில் ஆளக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் இதுவரைக்கும் இந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், அந்த தொகுதி கேரளா மாநிலத்தினுடைய எல்லைப்பகுதியை ஒட்டியுள்ளதால் அந்த பகுதி ஒரு தேசிய நீரோட்டத்தில் தான் அந்த தொகுதியானது இதுவரை இருந்து வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெறக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து அறிய உள்ளோம். கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக உள்ளார். மீண்டும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பான முறையில் அந்த தொகுதியில் போட்டியிடாது. அந்த தொகுதியில் கண்டிப்பான முறையில் காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அவ்வாறு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டால் திரு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திரு ராஜேஷ்குமார் அவர்கள் தான் போட்டியிடுவார் என்பதுதான் தற்போது வரை உள்ள அங்கு கள நிலவரம். அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கண்டிப்பான முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த தொகுதியை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ தான் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அவ்வாறு அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் அந்த தொகுதியில் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சீமா அவர்களும் திரு தர்மராஜ் அவர்களும் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒருவேளை இந்த தொகுதி பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டால் அங்கு தமிழ் மாநில காங்கிரஸின் சார்பில் திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஜான் ஜோக்கப் அவர்களுடைய மகன் அல்லது ஜான் ஜோக்கப் அவருடைய மகன் நிதின் அவர்கள் அல்லது ஜான் ஜோக்கப் அவர்களை போட்டியிடுவதற்கு தான் அந்த தொகுதியில் அதிக வாய்ப்புள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி உயிர் நீத்த மார்சல் நேசமணி அவர்கள் இந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டவர். இந்த தொகுதியை பொறுத்தளவில் அதிகப்படியாக உள்ள சமூகம் நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் மீனவர் சமூகம் மற்றும் பணிக்கர் சமூகம் மற்றும் சம்பவர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்கள் அந்த தொகுதியில் கணிசமாக உள்ளது. தற்பொழுது அந்த தொகுதியில் தேர்தல் நடைபெற்றால் அந்த தொகுதியில் 2026 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தான் தற்போது அங்கு இருக்கக்கூடிய களநிலமாக உள்ளது. நன்றி.